ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரைமணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய், அதாவது லேடிஸ் ஃபிங்கர். இதை வச்சு நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோம். இதை சரியாக சாப்பிடாதவங்களுக்கு நம்ம எக்கை வச்சு நம்ம ஆம்லேட்டு, பொரியல், கலக்கி மூணுமே செய்ய போகிறோம், தனித்தனி வீடியோவாக. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெண்டிக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு பொடிசாக வெட்டி வச்சுக்கலாம். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்டிக்காய் ஆம்லேட்டு எப்படி செய்யறன்றதை ஃபுல்லாக பார்க்கலாம். இதை விட நைஸாக வெட்டிக்கலாம், இதை விட கொஞ்சம் இதையால் வெட்டிக்கலாம். இதை விட பெருசாக வெட்ட வேணாம். ஏன் இதை விட நைஸாக வெட்டலாம் அப்படின்னா, நான் வெட்டலை அப்படின்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு உள்ளே வந்து கொஞ்சம் கொலன்னு பிசு பிசு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம ரொம்ப நைஸாக வெட்டினோன்னா கொலன்னு ஆயிரும். அதனால் ரொம்ப நைஸாக வெட்ட வேணாம். கொஞ்சம் பெருசாக வெட்டிட்டு நம்ம வதக்கும் போது கொஞ்சம் லேசாக கொத்தி விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா சின்ன சின்னதாக பொடிசாயிரும். ஓகே, நம்ம கல்லை போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெண்டிக்காயை ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை கொத்தி கொஞ்சம் பொடிசா வைக்கலாம். இந்த வெண்டிக்காய் வந்து ரொம்பவே ஒரு சத்தான ஒரு காய். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாபக சக்திக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவமாக அது இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க வெண்டிக்காய் சாப்பிட்டா நல்லா ஞாபக சக்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே அப்படி தான் சொல்லி வளர்த்துருக்காங்க. அதனால் எனக்கு வந்து வெண்டிக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த குழம்பு வந்து புளிக்குழம்பு, வெண்டிக்காய் புளிக்குழம்பு சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா தரமாக வைப்பாங்க. இது ஆம்லேட் போடுறேன், நான் எப்படி இருக்குன்னு தெரில. சரி, போட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, நம்ம வதக்கி அள்ளி வச்சாச்சு. அதை கொஞ்சம் பொடிசாக கொத்தியும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஆம்லேட்டுக்கு ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம ஒரு கப்பில் ஒரு ஆம்லேட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கல்லில் ஊற்ற போகிறோம். ஓகே, முட்டையை ஊற்றியாச்சு. உப்பு வந்து ஏற்கனவே போட்டுட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இடத்துல கல்லில் ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா வேக வச்சு எடுத்தால் போதும். வெண்டிக்காய் ஆம்லேட்டு செம்மையாக ரெடி ஆயிரும். ஏன்ப்பா இதெல்லாம் ஒரு டிஷ்ஷாப்பா அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. நிறைய பேர் வந்து இந்த காய்கறிகள் வந்து சாப்பிடவே மாட்டாங்க, சரிங்களா? முட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. வெங்காயத்துக்கு பதிலாக இந்த மாதிரி காய்கறியை போட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். காய்கறி சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். இது பெனிஃபிட்டான வீடியோ தான், நிறைய பேருக்கு தெரியலை, அவ்வளோதான். ஓகே, வெண்டிக்காய் ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ஓகே, நல்லா இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.